புதிய தரிசனம். கடாரா பேட்டன் என்பவர் தன்னுடைய புதிய கண்ணாடியை அணிந்து கொண்டு பலிபீடத்திற்கு வந்து அமர்ந்தார். அங்கிருந்து பார்க்கையில் அந்த ஆலயத்தினுள் ஒருவர் திருச்சபையின் வழிப்பாதைக்கு அருகாமையில் அமர்ந்திருந்ததை பார்த்தார். அந்த நபரை பார்த்து கையசைத்து சைகை செய்தார். அந்த நபர் இருக்கும் இடத்திலிருந்து தூரத்தில் இருந்தாலும் அவரை எட்டித் தொடும் தூரத்தில் இருப்பது போல அவருக்கு அது தோன்றியது. ஆராதனை முடிந்த பின்பு அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு போகும்போதுதான் அவருக்கு தெரிந்தது, அவர் எப்போதும் அமர்ந்திருக்கும் இருக்கையில் தான் அமர்ந்திருக்கின்றார் என்பது. அவருடைய புதிய கண்ணாடியில் சில மாற்றங்கள் செய்திருப்பதால் அவர் வழக்கத்திற்கு மாறாக அருகாமையில் அமர்ந்திருப்பது போல் அவர் அறிந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் வெளிப்பட்ட தேவன் பாபிலோன் சிறையிருப்பில் சிக்கியிருக்கும் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு புதிய பார்வை வேண்டும் என்று விரும்பினார். அவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்று உரைத்தார். அவருடைய இந்த நம்பிக்கையின் செய்தியானது தேவன் அவர்களை உருவாக்கினார், மீட்டெடுத்தார் என்றும் அவர்களோட இருக்கின்றார் என்ற தகவலையும் மறு உறுதிப்படுத்தியது. நீ என்னுடையவன் என்று தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் இன்று எந்த பிரச்சனையின் ஊடாய் கடந்து சென்றாலும் பழமையானதை பின்னுக்கு தள்ளிவிட்டு புதிய பாதையில் நடக்கும் புதிய பார்வையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளுவார். தேவனுடைய அன்பினாலே அது உங்களை முழுவதுமாய் தாங்கி இருக்கும். உங்களுடைய வேதனை மற்றும் கட்டுகளின் மத்தியில் தேவன் உங்களுக்காய் செய்யும் கிரியைகளை உங்களால் பார்க்க முடிகிறதா? நம்முடைய வனாந்திரமான சூழ்நிலைகளில் தேவன் நமக்காய் செய்யும் கிரியைகளை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்ணாடியை நாம் அணிந்து கொள்ள பிரயாசப்படுவோம். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.